புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி ஜாமீன் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் தொடர்ந்து கருத்துக்களை பதிவு செய்து வந்தார். இந்த நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலக அந்த நுழைவாயில் அருகே அவரை விடுதலை சிறுத்தை கட்சி தாக்கியதாகவும் அதே போல ஏர்போர்ட் மூர்த்தியும் பதில் தாக்குதல் கூறப்படுகிறது. இது தொடர்பாக 2 தரப்பினருமே காவல்துறையில் புகாரம் அளித்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த அந்த புகாரின் பேரில் ஏர்போர்ட் மூர்த்தி மீது ஆபாசமாக பேசுதல், கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து அவர் செப்டம்பர் 7ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் அதன் பிறகு தனக்கு ஜாமீன் கோரி அவர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்தார். அதாவது அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கில் தனக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தன்னை தாக்கிய தொடர்பாக அளித்த புகாரில் எதிர்த்தரப்பில் யாரும் கைது செய்யப்படவில்லை. ஆனால் தனக்கு எதிராக மட்டுமே இந்த கைது நடவடிக்கை காவல்துறை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை இன்று விசாரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன், ஏர்போர்ட் மூர்த்தி ஏற்கனவே தற்போது குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் அவர் ஜாமீன் மனுவை ஏற்க முடியாது என்று தெரிவித்து தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.